அன்பிற்கினிய 10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 19 யூனிட்டுக்குள்ளே வந்து நம்ம போகிறோம். 19வது யூனிட், அதாவது 19th யூனிட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து காலடி எடுத்து வைக்கிறோம். இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் லைஃப், லிவிங் ஆர்கானிசத்தோட ஆரிஜின் ஆஃப் லைஃப்ங்கிற ஒரு ப்ராசஸை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ ஆரிஜின் ஆஃப் லைஃப்னு சொல்லும் பொழுது இந்த பூமி வந்து எப்படி உருவானுச்சு, அப்போ இந்த எர்த்தோட ஆரிஜினுக்கு அப்புறம் எவ்வளவு நாட்களுக்கு பிறகு லிவிங் ஆர்கானிசம் வந்து இந்த எர்த்தில் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிக் பேங் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. பிக் பேங் தியரி தமிழில் வந்து பெரு வெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த விஷயங்களை தான் இங்கே பார்த்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பெக்குலியாரிட்டி இருக்குது. ஈச் அண்ட் எவரி லிவிங் ஆர்கானிசம் ஹேவ் சம் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், யூனிக் கேரக்டர்ஸ். ஒரு உயிரினங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தன்மையான பண்புகள் இருக்குது. இப்போ உதாரணம் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில கேரக்டர், பஃபல்லோஸ் அப்படின்னா அதுக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்குது, மங்கி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பெக்குலியர் கேரக்டர்ஸ் இருக்குது. அதோட ஃபங்க்ஷனல், அப்புறம் யூனிட்டி, அது சேர்ந்து வாழக்கூடிய எப்படி சொசைட்டியாக சேர்ந்து வாழுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு யூனிக்னஸ், ஒரு தனித்தன்மையை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ப்ரெசன்ட் டேல இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ், உலகம் தோன்றின காலத்திலேருந்து அந்த லிவிங் ஆர்கானிசம்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இல்லை. உலகம் தோன்றிய போது இருந்த பல உயிரினங்கள் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு பூமியில் இல்லை, டிஸப்பியர் ஆயிடுச்சு, மறந்து போச்சு. அதே மாதிரி டே பை டே இந்த உலகம் பூமி தோன்றினதுலேருந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் மாற மாற டைமிங் போக போக பார்த்தீங்கன்னா சில நூறு ஆண்டுகளுக்கு இடையில சில புது உயிரினங்கள் உருவாயிருக்கு, பழைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சு போயிருக்கு. ஸோ அந்த பழைய உயிரினங்கள், இந்த ஓல்டு ஸ்பீசிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பழைய உயிரினங்களை பற்றி நம்ம படிக்கக்கூடிய அந்த ஃபீல்டை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படின்னா எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாசில்ஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுறோம். ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரிமைனிங்ஸ். அப்போ எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது பரிணாமம்னு என்ன, பூமி தோன்றிய காலத்திலிருந்து, அது குறிப்பாக சொல்லணும்னா பூமி தோன்றி சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு, சில 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தான் என்ன பண்ணுச்சுன்னா பூமியில் வந்து லிவிங் ஆர்கானிசம் வந்துச்சு. ஸோ அந்த லிவிங் ஆர்கானிசத்துக்கு இன்னைக்கு இருக்கிற லிவிங் ஆர்கானிசத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஸ்டடி தான் என்ன அப்படின்னா எவல்யூஷன். அப்போ எவல்யூஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது 2 விஷயங்களை நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட், பல முன்னோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம், பழைய உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட் டேல இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தோட ஒரிஜினல் ஸ்டேட்டஸ், அதனுடைய உண்மைத்தன்மை, எங்கே இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன நாலேஜ் இருக்கணும், எவல்யூஷனை பற்றிய நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, லிசன் ஹியர். டுடே வி டிஸ்கஸ் யூனிட் நம்பர் 19, ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். இப்போ ஆரிஜின் அப்படின்னா தோன்றுதல். என்ன தோன்றுச்சு? லிவிங் ஆர்கானிசம் தோன்றுது. பூமி எப்போ உருவானுச்சு, எர்த் எப்போ ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எவ்வளவு 100 ஆண்டுகளுக்கு பிறகு உயிரினங்கள் தோன்றுச்சு, அதான் சொல்றோம் ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். எவல்யூஷன் மீன்ஸ் வாட்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில உருவான உயிரினம் என்ன அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், ஒரு செல் உயிரியல் தான் இந்த பூமியில வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் அப்படின்னா அமீபா வந்துச்சு. ஸோ அந்த அமீபா என்ன நடந்துச்சு அப்படின்னா எவல்யூஷனரி ப்ராசஸ், பரிணாம ப்ராசஸ் இல்லையா, பரிணாம செயல்பாட்டின் அடிப்படையில் அந்த ஒரு செல் உயிரி என்னவா மாறுனுச்சு அப்படின்னா பல செல் உயிரியா மாறுனுச்சு. ஸோ வி ஆர் அண்டர் த கேட்டகரி ஆஃப் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். அப்போ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எப்படி மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் மாறுனுச்சு அப்படிங்கிறத இந்த லெசன்ல பார்க்குறோம். ஆரிஜின் மீன்ஸ் ஹியர் லைஃப் ஆரிஜின், உயிரினங்களின் தோற்றம். Evolution of life means how the unicellular organism become converted into multicellular organism. Even the organism is made up of million or billion numbers of cells. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள், ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பாடியில் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன் நம்பர்ஸ் ஆஃப் செல்ஸை வச்சுட்டு இருக்கு. இது எப்படி உருவானுச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்க, ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்கு அப்படின்னா அந்த லிவிங் ஆர்கானிசத்துல சம் ஆஃப் த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. என்ன கேரக்டர் இருக்கு? லிவிங் ஆர்கானிசம்ஸ் பொசஸஸ், அதனுடைய பெற்று இருக்கிறது. என்ன பெற்று இருக்கிறது? டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ். டிஸ்டிங்க்ட் மீன்ஸ் செப்பரேட் கேரக்டர்ஸ், யூனிக் கேரக்டர்ஸ் ஃபார் ஈச் அண்ட் எவரி லிவிங் ஆர்கானிசம். டிஸ்பிளே த ஆர்கனைசேஷனல். வாட் இஸ் மீனிங் ஆஃப் டிஸ்பிளே? டிஸ்பிளே மீன்ஸ் அப்படியே அவுட்வர்டா காமிக்கிறது. இப்போ மனிதர்கள்லாம் எப்படி சொசைட்டியா வாழ்றாங்க, ஒரு சமூகமா சேர்ந்து வாழ்றது, அனிமல்ஸ் ஆல்சோ. ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்பிளேல
ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி எப்படி வந்து அது வந்து ஒரு குழுவா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளியில காமிக்குது. அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டி ஒற்றுமையா சேர்ந்து எப்படி இந்த பூமியில செயல்படுது, தொடர்ந்து தன்னுடைய தலைமுறையை தக்க வைக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு லிவிங் ஆர்கனிசம்னா இப்போ 3 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்றுனா டிஸ்டிங்க்ட் கேரக்டர்ஸ் இருக்கு, ரெண்டாவது டிஸ்பிளே த ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்டி அப்படிங்கிற 3 விஷயத்தை வந்து எவரி லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் மெயின்டைன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ஆரிஜின் அண்ட் எவல்யூஷனரி டைவர்சிட்டி. இப்போ ஆரிஜின் அண்ட் எவல்யூஷனரி டைவர்சிட்டி அப்படின்னா ஆரிஜினா லிவிங் ஆர்கனிசம்ஸ். இப்போ லிவிங் ஆர்கனிசம் உருவாகுது அப்படின்னா ஒரே ஒரு லிவிங் ஆர்கனிசம் மட்டும் இந்த பூமியில் உருவாகல, மல்டி நம்பர்ஸ் ஆஃப் ஆர் மாஸ் நம்பர் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் ஆர் ஆரிஜினேட்டட் ஆன் தி எர்த். பூமியில பாத்தீங்கன்னா பல கோடி உயிரினங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, உருவாகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்கனிசத்துல இருந்து என்ன வந்துட்டு இருக்குன்னா எவல்யூஷனரி சேஞ்சஸ் மீன்ஸ் ஒரு ஆர்கனிசம் உருவாகும், அந்த என்விரான்மெண்ட்ல சேஞ்சஸ் வரும்போது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆர்கனிசம் தண்ணியை என்ன பண்ணுவோம், மாத்திக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல அடாப்டேட் தெம்செல்ஃப், அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல தன்னை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வடிவமைச்சுக்கும். பாத்தீங்களா, அப்போ அந்த ஆர்கனிசத்துல மாற்றங்கள் உருவாகும். அப்போ ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸும் பாத்தீங்கன்னா டைவர்சிட்டி இருக்கு. டைவர்சிட்டினா டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டைவர்சிட்டினா என்னது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ், பலவிதமான உயிரினங்கள் உருவாகுது. அந்த பலவிதமான உயிரினங்கள்ல பலவிதமான மாற்றங்களும் நடைபெறுது. இப்படி நடைபெறதுனால தான் இந்த பூமியில் என்ன இருக்குன்னா லிவிங் ஆர்கனிசத்துக்குள்ள ஒரு பேலன்ஸ் இருக்கு. என்ன பேலன்ஸ் இருக்கு, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறாங்க, மங்கி இருக்கிறாங்க, இன்செக்ட், காக்ரோச், ஹவுஸ் ஃப்ளை, மஸ்கிட்டோ, எலிஃபண்ட், டைகர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்போ உலகத்துல பலவிதமான பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் லைஃப் as well as evolutionary process. Listen here, this point says origin and evolutionary diversity maintain the balance of nature. What is the meaning of nature? So nature is made up of 2 different things, plants and animals. Okay, the origin and evolutionary diversity to maintain the balance of nature. As well as the next point, evolution. இந்த எவல்யூஷன் நமக்கு எதை காமிக்குது அப்படின்னா எவல்யூஷன் இண்டிகேட் த நாலேஜ் ஆஃப் பாஸ்ட். இந்த எவல்யூஷன் பரிணாமம் எதை நமக்கு வெளிக்காட்டுது அப்படின்னா முந்தைய உலகத்தை, பாஸ்ட் லைஃப், முன்னாடி இருந்த உயிரினங்களை பத்தி நமக்கு காமிக்குது. as well as it is important to understanding the present. இது பழைய காலத்தை காமிச்சாலும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல என்னென்ன ஆர்கனிசம் இருக்கு அப்படிங்கறது தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நம்மளுடைய முன்னோடிகளை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை பற்றி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல யாரை பத்தி தெரியணும்னா என்னுடைய அப்பா அம்மாவை பத்தி தெரியணும், அவங்களுடைய குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு பூமியில இருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஆர்கனிசத்தை பத்தி நீங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி பாஸ்ட் பீரியட்ல இருந்த லிவிங் ஆர்கனிசத்தை பத்தி நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் we move on. The life since beginning on earth had changed through the time. உலகம் தோன்றிய பொழுது, அதாவது பூமி தோன்றி சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு லிவிங் ஆர்கனிசம் வந்துச்சு. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகங்கள் மாறிட்டே இருக்கு. உலகங்கள் மாறிட்டு இருக்கு அப்படின்னா வருஷங்கள் மாறிட்டே இருக்கு. அப்ப சில 100 ஆண்டுகள் மாறும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நியூ லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் ஃபார்ம்டு. டைம் டு சேஞ்ச் த நியூ டைப்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் ஆர் எவால்வ்டு. பூமியினுடைய கால ஓட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா புது உயிரினங்கள் வந்து உருவாகுவது இயல்பாக இருக்குது. லைஃப் சின்ஸ் இட்ஸ் பிகினிங் ஆன் எர்த் ஹேட் சேஞ்ச்டு த்ரூ த டைம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் ஹேஸ் 2 aspects. உயிரினங்களுடைய வரலாறு, வாழ்வியல் வரலாறு பாத்தீங்கன்னா 2 கோட்பாடுகளை உள்ளடக்கியது. த ஹிஸ்டரி ஆஃப் லைஃப், வாழ்வினுடைய கோட்பாடு 2 தன்மைகளை உள்ளடக்கியது. த ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் ஹேஸ் 2 aspects. The first one is origin of life on the earth. Second one is gradual changes, that is called evolution. அப்போ அந்த லைஃப்னு சொல்லும் பொழுது பூமியில எப்போ முதல்ல உயிரினம் தோன்றுச்சு அது ஒரு முக்கியமா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஆன் தி எர்த். பூமியில எப்போ உயிரினம் வந்துச்சு. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா கிராஜுவல் சேஞ்சஸ். அந்த உயிரினம் ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அந்த அமீபா என்ன நடந்துச்சு அப்படின்னா யூனிசெல்லுலார் அமீபா become converted into multicellular organism மாறிச்சு இல்லையா. சோ அதுதான் கிராஜுவல் சேஞ்சஸ். ஓகேங்களா, இத பத்தி நம்ம டீடைலா படிக்கிறதா எதை பத்தி படிக்கிறது அப்படின்னா லைஃபை பத்தி படிக்கிறது. எப்படி ஒரு லிவிங் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ல இருந்து மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் வந்துச்சு, இதுக்கு இன் பிட்வீன்ல என்னென்ன ஆர்கானிசம்லாம் வந்து ஓவர்லாப்பிங் பண்ணுச்சு, இடையில ஃபில் பண்ணுச்சு அப்படின்னு படிச்சோம்னா that is called evolution. So next we move on origin of earth. It is a wonderful one. பூமி எப்படி தோன்றுச்சு. இப்போ இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அபவுட் ஆரிஜின் ஆஃப் எர்த்.
இந்த பூமி எப்படி தோன்றுனுச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு சயின்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தகவல்களை என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. பட் நம்ம புக்கை பொறுத்தளவுக்கு 10th ஸ்டாண்டர்டில் பிக் பேங் தியரி அப்படின்னு ஒரு தியரியை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிக் பேங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரு வெடிப்பு. தமிழில் வந்து பிக் பேங் தியரி என்ன சொல்கிறோம்னா பெரு வெடிப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். பெரு வெடிப்பு கோட்பாடு. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் என்ன நடந்துச்சா, ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுச்சா, பெரிய ஒரு பாஸ்டிங். அப்போ வெடிக்கும் பொழுது என்ன நடந்துச்சா, ஸ்டார்ஸ், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அண்ட் கேசஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் அப்படியே இந்த அட்மாஸ்பியரில் அப்படியே பறந்துட்டு இருந்திருக்கு, எல்லாம் பறந்துட்டு இருக்கு. அப்போ ஸ்டார், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், கேஸ் மாலிகுல்ஸ், ஈச் அண்ட் எவரி மாலிகுல் ஹாவ் அ சம் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த எல்லா ஆட்டத்துக்குள்ளேயும் எல்லா மூலக்கூறுக்கும் ஒரு விதமான விசை இருந்துச்சு. அப்போ அந்த விசையோடு கூடிய அந்த மூலக்கூறுகள், த நான் லிவிங் எலமெண்ட்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் ஹாவ் அ ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இன் இட். ஒன்று தனக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு விதமான ஃபோர்ஸ் வச்சிருந்துச்சு. தட் அட்ராக்டிங் ஃபோர்ஸ் டு ஜாயின் தட், அது எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த அட்ராக்டிங் ஃபோர்ஸ் வந்து கவர்ப்பு இழுவிசை என்ன பண்ணுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் இழுத்து ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணுச்சு. அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா பிளானட் வந்து உருவானுச்சு. என்ன உருவானுச்சு? பிளானட் உருவானுச்சு. அப்போ மெனி பிளானட்ஸ் டு ஃபார்ம் அ கேலக்ஸி, நிறைய பிளானட் சேர்ந்து எதை உருவாக்குனுச்சு, கேலக்சியை உருவாக்குச்சு அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ஸோ அந்த தியரியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்றோம். பார்த்துலாமா? லிசன் ஹியர். ஆரிஜின் ஆஃப் எர்த், ஆரிஜின் ஆஃப் லைஃப் லிங்க்டு வித் ஆரிஜின் ஆஃப் எர்த். உயிரினங்களின் தோற்றம் இருக்கு பார்த்தீங்களா, த லிவிங் ஆர்கனிசம் ஃபார்மேஷன் ஆன் த எர்த். இந்த உயிரினம் வந்து பூமி மீது உருவாகக்கூடிய ஒரு கோட்பாடு இருக்கு பாருங்க, அந்த கான்செப்ட் வந்து எதோட தொடர்புடையது அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் எர்த். உலகம் எப்போ தோன்றுச்சு, இந்த பூமி எப்போ உருவானுச்சோ அதோடு தொடர்புடைய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா பூமியில எப்போ உயிரினம் உருவானுச்சு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து the point number 2, the Big Bang theory. It is very important theory to explain the formation of universe. Big Bang theory explain the origin of universe. இந்த அண்ட சராசரங்கள் வந்து எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு தியரி தான் என்ன அப்படின்னா பிக் பேங் தியரி. ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் டு ஃபார்ம் எக்ஸ்ப்ளோசிவ் பிகினிங். இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த அண்ட சராசரங்கள் உருவானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெடிப்பு, எக்ஸ்ப்ளோசிவ், பயங்கரமான ஒரு வெடிப்பு. அந்த வெடிப்பினுடைய விளைவு தான் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகே, இது எப்போ சார் நடந்துச்சு அப்படின்னா 15 பில்லியன் இயர்ஸ் ago. இட்ஸ் a very long period. 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய என்ன நடந்துச்சு, பாஸ்டிங் நடந்துச்சு, வெடிப்பு நடந்துச்சு இல்லையா, எக்ஸ்ப்ளோசிவ். அந்த எக்ஸ்ப்ளோசிவ் தான் எதுக்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்ஸ் ஃபார்மேஷனுக்கு காரணமா இருந்துச்சு. இப்போ அந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, the universe is made up of, அந்த யூனிவர்ஸ்ல என்னென்ன திங்ஸ்லாம் இருந்துச்சு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ஸ், செகண்ட் ஒன் கிளவுட்ஸ், மேகங்கள், கேஸ் அண்ட் டஸ்ட். ஸோ இது மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் ஓவர் த அட்மாஸ்பியர். எல்லாமே அட்மாஸ்பியர்ல அப்படியே மிதந்துட்டு இருந்துச்சு. The next point, all the atoms and molecules, all the atoms and molecules on the atmosphere in own gravity. Each and every non-living particles on the atmosphere, it have own gravitational force. That force to mix all the particles, or ஒரு மாலிகுல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒன்னோட ஒன்று மோத ஆரம்பிச்சிச்சு. அப்போ they have collapse, ஒன்னோட ஒன்று மோதி என்ன பண்ணுச்சு, ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்குச்சு. அப்போ உண்டாக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா all the molecules are join, எல்லா மாலிகுல்ஸும் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணுது சேர்ந்து collapse to form the planet. இந்த எல்லா மாலிகுலும் தன்னோட கிராவிட்டி ஃபோர்ஸோட மோதிக்கிச்சு பார்த்தீங்களா, மோதிக்கும் போது என்ன உருவானுச்சு, பிளானட் உருவானுச்சு. as well as to make a solar system. அதோட சென்டர்ல யார் இருக்கிறா, சன் இருக்கு, அதை சுத்திட்டு நிறைய பிளானட்ஸ் உருவாகி சன்னே என்ன பண்ணுது, ரொட்டேட் பண்ணுது டு ஃபார்ம் அ சோலார் சிஸ்டம் அண்ட் கேலக்ஸி. பெரிய ஒரு அண்ட சராசரம் வந்து என்ன பண்ணிடுச்சு, உருவாயிடுச்சு. நெக்ஸ்ட், இப்போ எர்த் உருவாகி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன், இட்ஸ் நாட் அக்யூரேசி ஒன். ஒரு எஸ்டிமேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா எர்த் ஃபார்ம்ட் அபவுட் 4 பில்லியன் இயர்ஸ் பேக். அப்போ அந்த கேலக்சியில வந்து எர்த் உருவாகி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகுது, அவ்வளோ ஆண்டுகள் ஆகுது. ஸோ அதில் லிவிங் ஆர்கனிசம் வந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபார்ம்டு 50 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் தி எர்த். இந்த பூமி உருவான பிறகு பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த பூமி மேலே என்ன வந்திருக்கு, லிவிங் ஆர்கனிசம் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் எ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் திஸ் யூனிட் நம்பர் 19, ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்.
இந்த லெசனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப அக்யூரஸியாகவும் சயின்டிஃபிக்காகவும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டெப் வைஸாக நம்ம மூவ் ஆக முடியாது. நிறைய ஸ்டோரியாகவே இருக்கும். அஸ் வெல் அஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.